பாஜக மூத்த தலைவர் ராஜாவிற்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜா தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த உத்தரவின் பின்னணி என்ன, உங்களுடைய தகவல்? வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகியான ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பெரியார் சிறையை உடைப்பேன் என்றும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக தரைக்குறவாக கருத்துக்களை பதிவு செய்ததாகவும் கூறி 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த 2 வழக்குகளையும் சென்னையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து கடந்த 2ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தது. அந்த தீர்ப்புல 2 வழக்குகளிலும் ராஜாவுக்கு 6 மாத கால சிறை தண்டனை தீர்ப்பளித்திருந்தது. அதே மேல்முறையீடு செய்ய ஏதுவாக அந்த தண்டனையை 1 மாதம் வரைக்கும் நிறுத்தி வைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில ராஜா தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் சம்பவம் நடந்ததாக கூறப்படக்கூடிய நாளிலிருந்து 5 மாதங்களுக்கு பிறகு இந்த புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாமதத்துக்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குல நேரடியான சாட்சியங்களோ ஆதாரங்களோ இல்லாத நிலையில விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்தது சட்டவிரோதமானது, அதனால தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கேட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த மேல்முறையீட்டு வழக்கு முடியும் வரைக்கும் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த மனுவில் ராஜா தரப்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏற்கனவே நிறுத்தி வைத்திருக்கிறது, அந்த நிறுத்தி வைத்த உத்தரவை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பளிக்கக்கூடிய வரைக்கும் இந்த ராஜாவுக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி விக்டோரியா கௌரி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ராஜாவினுடைய மேல்முறையீட்டு மனுவுக்கு 4 வாரங்கள்ல பதிலளிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்.